எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் தங்களது வாணிபத் தலங்களை நிறுவினர்? எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் தங்களது வாணிபத் தலங்களை நிறுவினர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 1610. இரண்டாவது கேள்வி, கௌதம புத்தரின் எந்த பிரசங்கம் சட்ட சக்கரத்தை திருப்பும் பிரசங்கம் என அழைக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சாரநாத்தில் உள்ள மான் தோட்டத்தில் செய்த பிரசங்கம். 1922 காந்திஜி பின்வரும் எந்த செய்தித்தாளில் தனது கட்டுரைகளை எழுதியதற்காக 6 வருடம் தண்டனை விதிக்கப்பட்டார்? 1922 பின்வரும் எந்த செய்தித்தாளில் தனது கட்டுரைகளை எழுதியதற்காக 6 வருடம் தண்டனை விதிக்கப்பட்டார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, யங் இந்தியா. யங் இந்தியா. அடுத்து, முஜாஃபர்பூர் நீதிபதி கிங்ஸ்போர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர் யார்? முஜாஃபர்பூர் நீதிபதி கிங்ஸ்போர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர் குதிரம் போஸ். குதிரம் போஸ். அடுத்து, மொஹஞ்சதாரோவின் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் டேஸ் அடி ஆகும்? மொஹஞ்சதாரோவின் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் 150 அடி ஆகும். அடுத்து, யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரை பரவியது? யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரை பரவியது? இதுக்கு சரியான விடை 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர். எப்பொழுது சாக சகாப்தம் தொடங்கப்பட்டது? கிபி 78. கிபி 78. எந்த ஆண்டு பாக்லால் லோடி டெல்லியை கைப்பற்றினார்? கிபி 1451. கிபி 1451. விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி 1336. கிபி 1336. பீஸ்வாக்களில் தலை சிறந்தவராக போற்றப்படுபவர்? பீஸ்வாக்களில் தலை சிறந்தவராக போற்றப்படுபவர் பாஜிராவ். பாஜிராவ். சங்ககாலத்து முதன்மை கடவுள்? சங்ககாலத்து முதன்மை கடவுள் முருகன். முருகன். மண் கௌத்துகள் என்ற இசை நூல் தொகுக்க பேருதவி புரிந்தவர் யார்? ராஜா மன்சிங். ராஜா மன்சிங். ஜூமா மசூதி மற்றும் குதுப் மினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது? ஜூமா மசூதி மற்றும் குதுப் மினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஃபிரோஸ் துக்ளக். ஃபிரோஸ் துக்ளக். சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரிய நகரமான மொஹஞ்சதாரோ எத்தனை ஹெக்டேர் பரப்பை கொண்டது? சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரிய நகரமான மொஹஞ்சதாரோ எத்தனை ஹெக்டேர் பரப்பை கொண்டது? இதுக்கு சரியான விடை 200.
சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி ஆர்.இ. மார்ட்டிமர் வீலர். ஆர்.இ. மார்ட்டிமர் வீலர். இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அகில இந்திய பணிகளின் தந்தை என கருதப்படுபவர். அகில இந்திய பணிகளின் தந்தை என கருதப்படுபவர் சர்தார் பட்டேல். சர்தார் பட்டேல். அடுத்த கேள்வி, பல்லவர் கால கட்டடக்கலையின் இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டு. பல்லவர் கால கட்டிடக்கலையின் இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டு வைகுந்த பெருமாள் கோயில். வைகுந்த பெருமாள் கோயில். நாகப்பட்டினத்தில் புத்த மடாலயம் அமைக்க எந்த சோழ மன்னர் சைலேந்திரர்களுக்கு அனுமதி வழங்கினார்? முதலாம் ராஜராஜன். முதலாம் ராஜராஜன். நாகப்பட்டினத்தில் புத்த மடாலயம் அமைக்க முதலாம் ராஜராஜன் சைலேந்திரர்களுக்கு அனுமதி வழங்கினார். முதலாம் ஆதித்த சோழனின் மகன் முதலாம் பராந்தகன் பாண்டிய மன்னரை தோற்கடித்ததால் பெற்ற பட்டப்பெயர் மதுரை கொண்டான். மதுரை கொண்டான். அப்போ முதலாம் ஆதித்ய சோழனின் மகன் முதலாம் பராந்தகன் தான் மதுரை கொண்டான் என்று பட்டப்பெயர் பெற்றார். ஏன்னா பாண்டிய மன்னனை தோற்கடித்ததால். இது அடிக்கடி கேட்பாங்க. முதலாம் பராந்தகன், மதுரை கொண்டான். முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. யார் யாருக்கிடையே நடைபெற்றது? பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி. பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி. தேவதானம் எனப்படுவது. தேவதானம் எனப்படுவது ஆலயங்களுக்கு அளித்த நிலக்கொடை. ஆலயங்களுக்கு அளித்த நிலக்கொடை தேவதானம். முதல் பானிபட் போர் 1526 எந்த இருவருக்கு இடையில் நடைபெற்றது? இப்போ தான் பார்த்தோம். பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி. பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி. விஜயநகரை ஆட்சி செய்த மரபுகளை வரிசைப்படுத்துக. விஜயநகரை ஆட்சி செய்த மரபுகளை வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ சங்கம சாளுவ துளுவ அரவீடு. சங்கம சாளுவ துளுவ அரவீடு. சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரியது. சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரியது மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ. இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுங்க. ரிக்வேதத்தில் சப்த சிந்து எனப்படுவது. ரிக்வேதத்தில் சப்த சிந்து எனப்படுவது 7 நதிகள் பாயும் பகுதி. 7 நதிகள் பாயும் பகுதி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.